சார் பொதுவாக வந்து இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர்கள் வந்து வெளிநாடுகளில் போய் வழக்காட முடியுங்களா, வாய்ப்பு இருக்குங்களா? இந்தியாவில் பதிவு செஞ்ச வழக்கறிஞர்கள் வந்து வெளிநாட்டில் போய் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அது கிடையாது நிறைய நாடுகளில். அதே மாதிரி வெளிநாட்டு வழக்கறிஞர்களும் இங்கே வந்து வழக்காட முடியாது. ஏன்னா பார்ட்டின் பர்சனாக போகலாம். பார்ட்டின் பர்சன்றது வந்து ஒரு உங்களுக்கு தொழில் ரீதியாக அதில் என்ன பிரச்சனைகள் என்ன எதுன்றது தெரிஞ்சதுன்னா நீங்கள் பார்ட்டின் பர்சனாக போகலாம். அந்த பார்ட்டின் பர்சனாக போகிறதுக்கு இங்கே உள்ள வழக்கறிஞர்கள் வந்து உங்களுக்கு பெரிய துணையாக இருப்பாங்க. நம்பர் 1. அது மாதிரி வெளிநாட்டில் வந்து ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, கிரிமினல் இஷ்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா நீங்கள் இங்கே உள்ள ஒரு வழக்கறிஞரை நீங்கள் வந்து துணைக்கு வச்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் நம்ம நிறுவனம்னா இன்டர்நேஷ்னல் லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த இன்டர்நேஷ்னல் லா தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பாங்க. பார்ட்டி இன் பர்சன் நீங்களாக வாதாடுறதுக்கு உண்டான உங்களுக்கு உதவி வந்து செய்வாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அப்படி உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் இங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் லாயர்ஸ் உங்களுக்கு வெளிநாட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற லீகல் ஒப்பீனியன் கொடுக்கலாம். அதாவது லீகல் ப்ராசஸ். இப்போ இங்கிலாந்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு வந்து அதுக்கு என்ன தீர்வு, எப்படி லீகல் ப்ரொசீஜர் போகும், இல்லை எப்படி லீகல் ப்ராசஸ் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதன் மூலயமா அங்கே உள்ள ஒரு அட்வொகேட்டை யாரோ ஒரு அட்வொகேட்டை நியமித்து இங்கே உள்ள அட்வொகேட்டை அது மாதிரி டைஅப்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இங்கிலாந்தில் இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்க ஒரு லா ஃபார்மில் டைஅப் பண்ணிக்கிட்டு இவங்க கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்கும். இவங்க ஐயா நீங்கள் இந்த ஹியரிங் போங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இதை ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு தாராளமாக இங்கே உள்ள அட்வைசரியாக போனாங்கன்னா தவறு நடக்கிறது வந்து பெரும்பாலும் குறையிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அந்த நாட்டிலே போய் உள்ள வழக்கறிஞரை பார்க்கலாம். பட் இந்தியாவிலேருந்து வழக்கறிஞர் போனாங்கன்னா ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நேரடியாக எதுவும் கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு கொண்டு வாய்ப்பு உண்டு. இது தவிர்த்து பிஸ்னஸ் லிட்டிகேஷன், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க, அதில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல ப்ராப்ளம், இல்லை உங்களுடைய பொருள் தரம் இல்லைன்னு சொல்லி அவங்க தகராறு பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றது வந்து அந்த கான்ட்ராக்ட்லேயே இருக்கும். இந்தியாவிலையா அந்த நாட்டிலையா அப்படின்னு, ஓகே, பொருள் வாங்கின இடத்துலையா பொருள் விற்ற இடத்துலையா அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வரும். ஆர்பிட்ரேஷன் இங்கேயா இருந்தால் தாராளமாக இங்கே இந்தியன் லாயர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஃபாரினில் பிரச்சனை இருந்தாலும் கூட. அதே மாதிரி ஃபாரினில் அங்கே போய் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வருது, அங்கே ப்ராப்ளம் அப்படின்னா இங்கேருந்து டைரக்ட் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் லாயர்ஸ், ஆர்பிட்ரேஷன் லாயர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் கனெக்டடாக நீங்கள் பண்ணிக்க முடியும். பல இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீடியோ கான்ஃபரன்சிங் வந்துருச்சு. அந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் வந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பார்த்துட முடியும். அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அந்த வழக்கை நீங்கள் வீடியோவில் ஒரு பதிவாக எடுத்து நீங்கள் வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பார்க்க முடியும். பார்த்து அவங்க வந்து செய்கிற வேலை அந்த சரிதானா அப்படின்னு பார்க்க முடியும். அதுக்கு வந்து இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து உங்களுக்கு சரியாக துணை புரிவாங்க. என்ன ஒன்றா பெரும்பாலான நாடுகளில் வந்து ஆங்கிலம் இருக்கிறனால ஆங்கிலம் நம்ம மக்களுக்கு நிறைய ஆங்கில வழி கல்வி தானே, அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில நாடுகளில் வந்து அவங்க நாட்டு மொழி, இப்போ ஃப்ரான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சில் இருக்கும், ஜெர்மனில் ஜெர்மனி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாடுகளில் அரபு நாடுகளில் பார்த்திங்கன்னா அரபிக் மொழியில் இருக்கும். அது வந்து நமக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட நிபுணரை வச்சு நீங்கள் செய்கிறது தான் வந்து பெட்டரானது. அதனால் இங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே போய் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்க முடியுன்றது தான் அந்த நேரத்தில். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இவங்க வேலை, ஏன்னா உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ரெப்யூட்டட் லாயர் இங்கே இருக்கிறாங்க, அவங்களால வெளிநாட்டில் போய் செய்ய முடியாது, பட் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா அதை எடுத்துக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது. மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான இன்டர்நேஷ்னல் லா சம்மந்தமாக ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் எந்த நாட்டில் இருந்தீங்கனாலும் சரி, நான் உங்களுக்கு உதவுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.